சண்டையை பெரிதுபடுத்தினதே எடப்பாடி தான். எடப்பாடி ஆமாம். என்ன எடப்பாடி பண்ணிட்டாருன்னா, என்னோடு என்டிஏ கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அன்புமணி வரக்கூடாது, உங்கள் அப்பா கூட்டிகிட்டு வா, யார ராமதாஸை கூட்டி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன பிறகு இப்போ ராமதாஸுக்கு நெருக்கடி முற்றுகிறது. யாரால? அன்புமணியால். கேபி முனுசாமிகிட்ட போயிருக்காரு அன்புமணி, என்னங்க எடப்பாடி இப்படி சொல்லிட்டார், கட்சி பூரா என்கிட்ட இருக்கு, பொதுச் செயலாளர் என்கிட்ட இருக்காரு, பொருளாளர் என்கிட்ட இருக்காரு, தலைவர் நான் இருக்கிறேன், பொதுக்குழு செயற்குழு எல்லா குழு என்கிட்ட இருக்கு, எல்லாம் எங்கே வந்துருச்சு, பனையூர் வந்துருச்சு. அப்புறம் ஏங்க போய் அவரை கூட்ட சொல்கிறாரு, அவரால் நடக்க முடியாதுங்க, ஓட முடியாதுங்க, ஒடியார முடியாதுங்க, நான் 100 நாள் என்ன பண்ண போகிறேன், நடைபயணம் போகிறேன். அவர் நடக்க முடியுமா? தமிழக மக்கள் உரிமை பயணம் அவரால் நடக்க முடியுமா? முடியாது. எடப்பாடிக்கு இந்த டிமாண்டை சொல்கிறாரு. எடப்பாடி உங்கள் அப்பா கூட்டுவாங்கிறாரு. இப்போ அப்பாவுடைய அரசியலை வேகமாக முடித்து வைத்து நான் தான் இனிமேல் எல்லாம் நான் தான், அதிகார மையமே பனையூர் தான், இதை விரைவுபடுத்துகிற விஷயந்தான்